உழைப்பே உயர்வு தரும். உடல் உழைப்பு. உலகத்தில் எல்லோரும் உழைத்து வாழ்கிறார்கள். கற்றவர்களும் உழைக்கிறார்கள், கல்லாதவர்களும் உழைக்கிறார்கள். உழைப்பே உயர்வு தரும் என்றால் நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதன் மூலம்தான் நாம் பெறுகிறோம். மணியாட்டி கொண்டு இருந்தால் அது உழைப்பு அல்ல. மந்திரம் ஓதுவது உழைப்பு அல்ல. மற்றவர்களை பாராட்டி பேசுவது உழைப்பு அல்ல. உழைக்க வேண்டும். தன்னிடம் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் மூலம் பலத்தினால் நாம் செய்கின்ற எல்லா தொழிலுமே உடல் உழைப்பு தான். எல்லோரும் உண்ணக்கூடிய ஒரு தொழில் பயிர் தொழில். அதை சார்ந்த மற்ற தொழில்கள், எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம். அதனால் மற்றவர்களுக்கு பயன் தரும் என்றால் அந்த தொழிலை செய்யலாம். தன் கையே தனக்கு உதவி என்பது அதனுடைய பொருள் அதுதான். தன் கையே தனக்கு உதவி என்பது உழைப்பு தான். மணியாட்டுவது அல்ல. உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை பெறுவதற்கு படிப்பு வேண்டும். அந்த படிப்பை பெறுவதற்கு தாய்மொழி வேண்டும். தாய்மொழி எங்கிருந்து வந்தது? வாயிலிருந்து தான் வந்தது. முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ். நாமெல்லாம் வாழக்கூடிய இடம், ஒரு நாடு, அது தமிழ்நாடு தான். அதனால்தான் காவிரி தாய்க்கு வணக்கத்தை சொல்வோம். காவிரி தாயின் மூலம் நாம் விவசாயம் செய்து பயிர்களை வளர்த்து அரிசி உணவை சாப்பிடுகிறோம். இனிப்புக்காக கரும்பை நடுகிறோம். மற்ற தானியங்களையும் நாம் விளைவிக்கிறோம். உழைத்தான் தரிசு நிலத்தை உழைக்கும் நிலமாக மாற்றினான், விவசாய நிலமாக மாற்றினான். அங்கே உழைப்பு தான். கட்டாந்தரையில் பயிர் வராது. கட்டாந்தரையை உழுதால் அது பயிர் நிலமாக மாறும். அதைத்தான் உழைத்தார்கள். முதலில் விவசாய நிலங்கள் தரிசாகத்தான் இருந்தது. மனிதனுடைய உழைப்பின் மூலம்தான் தரிசான நிலம் விளைநிலமாக மாறியது. எனவே உழைப்போம், உயர்வு பெறுவோம், எல்லோருடன் இணைந்து வாழ்வோம். இணைந்த கரங்கள். நம்முடன் இருப்பவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்கள் மட்டுமல்ல, அவர்களெல்லாம் தமிழ் பேசுகின்ற தமிழர்கள். அவர்கள் என் நாட்டில், அவர்களுடைய மாநிலத்தில், அவருடைய தாய்மொழி, அவருடைய மக்கள், அவருடைய இனம். ஆனால் உலகத்தில் ஒரே இனம் தமிழ் இனம்தான், மனித இனம்தான் என்று சொல்லி அதை ஞாபகத்தில் நாம் வைத்து கொண்டால் நாம் யார் என்று நமக்கே புரியும்.